இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மோடி ராகுல் இவருக்கான போட்டி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. உண்மையாலே இன்னைக்கு மோடி ராகுல் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க? அதாவது ஐயா, மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கோட்டு, இவர் போனால் 2 பிளேனு, பின்னாடி போனால் 50 காரு, இதெல்லாம் போகுது. இவர் என்னமோ பார்க்கறதுக்கு அம்பானி அதானி மாதிரி நினைக்கிறேன். ஐயா ராகுல் காந்தி அவர்களை பார்க்கும்பொழுது ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்வீட் வாங்கி போகிறதுக்கு மக்களோட ஒத்து போதுன்னு சொல்லலாம். ராகுல் காந்தி அவர்கள் வந்து எளிமையான உடை, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ளூ கலர் ட்ராக் பேண்ட்டு, ஒயிட் கலர் சட்டை. அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தானே இருக்கார். மோடி அவர்கள் மாதிரி ஒரு ரிச்சாக அவர் பார்க்கும்போது மக்களோட ஒத்தே போல, என்னடா ரொம்ப பணக்காரர் போல அப்படின்னு தோணுது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பார்க்கும்போது நல்லா ஒத்து போகுது, ஓகே. ராகுல் இப்போ ஈடுபடுவாரா மாட்டாரா? இப்போ கூட அவரை யாரும் பிரதமர் ஆக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் தான்ப்பா பிரதமர், அடுத்து மம்தா பானர்ஜி நான் தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி என்னமோ இவங்க 2 பேரும் கடந்து போகிற மாதிரி சென்ட்ரல் மீடியன் எதிரி குச்சி போகிறாரு. இது என்ன கதைனே தெரில. இந்த மானம் கேட்ட காங்கிரஸுக்கு மறுபடியும் ஓட்டு போடணும். இவங்க நம்மளுக்கு தண்ணி தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க. பிஜேபி பண்ணலை, பிஜேபியும் பண்ணலை, காங்கிரஸும் பண்ணலை. இவங்க 2 பேருமே உருப்படாத கட்சி தான். நீட் வந்து யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். அது முன்னேற்றது யார்? பிஜேபி. ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சது யார்? காங்கிரஸ். வளர்த்தது யார்? பிஜேபி. குழந்தை பெற்றது காங்கிரஸ், வளர்த்தது பிஜேபி. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. மோடியா ராகுலா போட்டி வலுக்கிறதா? பின்னணி என்ன? இதை பற்றி பேசுவதற்காக இளம் சிந்தனையாளர் ஸ்டாலின் பாரதி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் ஸ்டாலின் பாரதி. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? தேர்தல் சூடு அதிகமாகிட்டே போகுது. கோடை காலத்தில் தேர்தல் நடக்கிறதா இன்னும் கொஞ்சம் சூடாக இருக்குது. தமிழகத்தில் தேர்தல், முதற்கட்ட தேர்தல் தமிழகத்தில் முடிஞ்சிட்டாலும் முதற்கட்ட தேர்தலே தமிழகம் முழுக்க தேர்தல் முடிஞ்சிருச்சு. வட மாநிலங்கள் பலவற்றிலும் இன்னும் கூட சில மாநிலங்கள் தேர்தல் பாக்கி இருக்குது. அதில் மோடி ராகுல் இவருக்கான போட்டி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. உண்மையாலே இன்னைக்கு மோடி ராகுல் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்காங்க? இவங்க முன்வைக்கின்ற தத்துவங்கள் மக்கள்கிட்ட எப்படி எடுபடுதுன்னு நினைக்கிறீங்க? என்ன வேறுபாடு நினைக்கிறீங்க? மோடிக்கு ராகுலுக்கு என்ன வேறுபாடு? அதாவது ஐயா, மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா கோட்டு, இவர் போனால் 2 பிளேனு, பின்னாடி போனால் 50 காரு, இதெல்லாம் போகுது. இவர் என்னமோ பார்க்குறதுக்கு அம்பானி அதானி மாதிரி நினைக்கிறேன். ஆனால் ஐயா ராகுல் காந்தி அவர்களை பார்க்கும்பொழுது ஸ்டாலின், மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்வீட் வாங்கி போகிறதுக்கு அப்படியே நடுவில் ரோடை கிராஸ் பண்ணி சென்ட்ரல் மீடியன் அப்படியே எங்கள் வீட்டு அங்கிள் மாதிரி எகிரி குதிச்சுட்டு அப்படியே போகிறாரு. போய் ஸ்வீட் வாங்கிட்டு மறுபடியும் அப்படியே வர்றாரு. அது வந்து ஒரு நல்லா இருக்குது. மக்களோட ஒத்து போகுதுன்னு சொல்லலாம். நாங்களாம் அப்படி தானே போவோம், வாடா அப்படின்னு எகிரி குதிச்சு போயிடுவோம். அந்த மாதிரி ஒத்து போகுது. ஆனால் மோடி பிரதமராக இருக்கிறாரு, அவருக்கான பாதுகாப்பு இருக்குது. அவரும் எளிமையாக இருந்தவர் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய உச்சபட்ச தலைவர், ஒரு நாட்டினுடைய பிரதம அமைச்சர், பிரதம மந்திரி, பிரதமர் அவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான பாதுகாப்பு இருக்குது, அவருக்கான ஒரு நெட்வொர்க் இருக்குது, அவர் சுற்றியான பாதுகாவலர் இருக்காங்க. ஆகையால் அது நியாயம் தானே? நான் சிம்பிளாக அதுக்குன்னு 10 லட்ச ரூபா கோட்டு, 50,000 ரூபாய் பேனா, 5 லட்ச ரூபாய் செருப்பு போட்டுங்க நான் போகணும். இல்லை அப்படிலாம் போல. அதெல்லாம் வெளியே அவருக்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிராக சொல்றதுக்காக சொல்கின்ற விமர்சனங்கள் அதெல்லாம். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து எளிமையான உடை, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு ப்ளூ கலர் ட்ராக் பேண்ட்டு, ஒயிட் கலர் சட்டை, இதெல்லாம் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டுக்கிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தானே இருக்கார். மோடி அவர்கள் மாதிரி ஒரு ரிச்சாக அவர் பார்க்கும்போது மக்களோட ஒத்தே போல, என்னடா ரொம்ப பணக்காரர் போல அப்படின்னு தோணுது. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் பார்க்கும்போது நல்லா ஒத்து போகுது, ஓகே அப்படின்னு. அவங்க முன்வைக்கின்ற கொள்கைகள், முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பல முக்கியமான தேர்தல் அறிக்கையில் பல அம்சங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் மத ரீதியான அம்சங்களை சொல்லி திரு மோடி வாக்கு கேட்குறாரு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் மாறிவிடும், முக்கியமாக சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொடுத்து விடும், இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்து விடும் அப்படின்லாம் மோடி சொல்கிறாரு. அது எடுபடி நினைக்கிறீங்களா? ஏங்க, அவங்களும் இந்திய ஒன்றியத்தோட மக்கள் தானே, ஏன் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதா? இந்து மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா? இந்திய மக்களுடைய இந்து மதங்கிறது இந்தியாவுடைய அஃபிஷியல் மதமா? இல்லையே.
ஆளுமையான மதமாக இல்லையே. இங்கே எல்லா மக்களும் கலந்து தானே வாடுறாங்க. சீக்கிய மக்கள் இருக்காங்க, எவ்வளோவோ மக்கள் இருக்காங்க. அதனால தான் அதை இந்திய கூட்டமைப்புங்கிறாங்க. ஆனால் ராகுல் பேச்சு எடுபடுதுன்னு நினைக்கிறீங்களா? எடுப்படும் தான், கொஞ்சம் கொஞ்சம் எடுப்படும். கொஞ்சம் தான் எடுபடுமா? பின்ன அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு போய் ஒரு ஒரு சாதாரணமான மக்கள் கேளுங்களேன், காங்கிரஸுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க துரோகம் பண்ணாங்கன்னுவாங்க. காங்கிரஸா? ஆமாம், காங்கிரஸ் துரோகம் பண்ணுச்சு, இலங்கை மக்களுக்கு துரோகம் பண்ணுச்சு, தமிழ் மக்களுக்கு துரோகம் பண்ணுச்சுன்னுவாங்க. காங்கிரஸ் எப்போங்க என்ன துரோகம் பண்ணுச்சு? அவங்க இலங்கை அரசுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, சிங்கள அரசுக்கு. ஆனால் தமிழ் மக்களுக்கு அது ஆதரவு கொடுக்கல. இதை மக்கள் எல்லாருமே எதிர்க்கிறாங்க இல்லையா? அப்போ இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி இருந்ததுனால என்ன பண்ணலைன்னு நினைக்கிறீங்க? அவங்க என்னங்க பண்ணியிருக்காங்க, இன்னும் கூட கர்நாடகாவில் ஆட்சி அதிகாரத்தில் தான் இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு தொடர்ச்சியாக துரோகம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கூட சுத்தமாக இல்லை. திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்க, அதில் காங்கிரஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். மறுபடியும் திமுக கூட்டணி என்ன பண்ணுச்சு? சித்தராமையா அவர்கள் சொல்கிறாரு, திமுக எங்ககிட்ட தண்ணி கூட கேட்கவே இல்லை, எங்ககிட்ட ஒரு கோரிக்கை கூட வைக்கலைங்கிறாரு. ஒரு முதலமைச்சர் தேவையில்லாமல் போய் சொல்லலாமா? சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ அவர் அப்படி பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? இவங்க ஒன்றுமே கேட்கல, மானங்கெட்ட மறுபடியும் நம்ம மக்கள் மானங்கெட்டு ஓட்டு போடுறாங்க. சொன்னால் கேட்க மாட்றாங்க. போடலாமா ஓட்டு? கேட்க கூட கூடாதுன்றீங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு. ஆனால் கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வேட்புமனு தாக்கல் பண்ணுச்சு. வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. தேர்தல் அறிக்கை சொல்றீங்க? ஆமாம், காங்கிரஸ் மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க. திமுக அவர்கள் போயிட்டு காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க. திமுக கொடியெல்லாம் காமிச்சு ஒன்றா இருந்து விசிகா இங்கே போய் பிரச்சாரம் பண்ணிச்சு, திமுக போய் பிரச்சாரம் பண்ணிச்சு, எல்லாரும் பிரச்சாரம் தான் பண்ணுவாங்க. ஆனால் இது முக்கியமாக அந்த மாதிரி செஞ்சிட முடியாது. மேகதாது அணி எளிதாக கட்டிட முடியாது. வேட்புமனு தாக்கல் பண்ண மக்கள் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி வேட்புமனு தேர்தல் அறிக்கை சொல்றீங்க? தேர்தல் அறிக்கை சொல்றேன். இங்க மாதிரி மக்கள்லாம் இங்க இருக்க மாதிரிலாம் சும்மாலாம் கிடையாது. அவங்க கேள்வி கேட்பாங்க, கட்டலன்னா கேள்வி கேட்பாங்க. சொல்றேன்னா ஏன் கட்டல அப்படின்னு கேட்பாங்க. இங்க ஐயா துரைமுருகன் சொல்ற மாதிரி கட்ட முடியாது அப்படின்னு சொன்னாலும் யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. கட்ட முடியாதுங்க, கட்ட முடியாது. அவங்க கட்டுவாங்க, எவ்வளோ தடை மீறினாலும் அவங்க கட்டுவாங்க, கட்டி தான். கட்ட முடியாது. அது அந்த மாதிரி உச்சநீதிமன்றம் உடைய தீர்ப்பு இருக்கு, அது மாதிரி கட்ட முடியாது. எங்கய்யா இவ்வளோ இருக்குது ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் மீறி தண்ணியாக கொடுக்க மாட்டேன் என்ன பண்றீங்கடான்னு ஒரு அரசையே எதிர்க்கிறாங்க, ஒரு மாநிலத்தையே எதிர்க்கிறாங்க. அப்போ அவங்களால பண்ண முடியாது. என்னென்னு நிச்சயம் பண்ணுவாங்க. தமிழ்நாடு அரசு இந்த மானம் கேட்ட காங்கிரஸுக்கு மறுபடியும் ஓட்டு போடணும். இவங்க நம்மளுக்கு தண்ணி தர மாட்டாங்க, எதுவுமே தர மாட்டாங்க. இல்லை, யாரும் தான் தர மாட்டேங்கிறாங்களே. காங்கிரஸ் நினைச்சா கொடுக்கலாங்க ஐயா. தண்ணி 176 டிஎம்சி தண்ணி தரணும் தமிழ்நாட்டுக்கு, கொடுக்கல. காங்கிரஸ் ரொம்ப அங்கே இருக்க முதல்வர்கள் ரொம்ப அறிவாளிங்க. நம்ம நாட்டு முதல்வர் மாதிரிலாம் கிடையாது. அவங்க படத்தையே பொட்டு வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. அதை கூட கேட்காம அப்படியே அமைதியாக இருக்காங்க. இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? கர்நாடகா தண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காலத்துலேருந்து காங்கிரஸ் கர்நாடகா ஆண்டுக்கிட்டு தான் இருக்குது. பரம்பரை சொத்துன்னு சொல்லலாம் விட்டா கர்நாடகாவை. அப்பத்துலேருந்து கர்நாடகாவை காங்கிரஸ் ஆண்டுக்கிட்டு இருக்குது. அப்போயே 476 டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். இப்போ 176 டிஎம்சியாக நம்ம கொடுக்கணும். ஆனால் அதையும் கொடுக்கல, அப்பையும் கொடுக்கல, இப்பயும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த திமுக கலைஞர் அவர்கள் பண்ண ஊழலை சொல்லலை. அந்த ஊழலை மறைக்கிறதுக்காக ரினியூவல் பண்ணலை ஒப்பந்தத்தை, அதை இவங்க சொல்லலை. இது மாதிரி பல ஊழல்களா? ஆமாம், இது திருடு வேலைன்னு சொன்னால் நம்மளை கோவப்பட்டு அடிக்க வருவாங்க. வேற என்ன சொல்கிற? ஊழல் தான் சொல்லணும். சரி, முக்கியமாக காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சியாக இருக்கு. தமிழகத்தில் ராகுலையும் மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்குறாங்க. மோடியா ராகுல்? ஐயா, இங்கெல்லாம் ராகுலை யாரும் தலைவனாகவே பார்க்கல. அதாவது சொல்லப்போனால் ரெண்டுமே விஷம். இந்த 2 விஷத்தை விஷம் குடிச்சா செத்து தான் போவாங்க. இதில் எந்த விஷம் நல்லது எந்த விஷம் கெட்டதுன்னு கேட்டால் என்ன சொல்கிறேன்? விஷம் குடிச்சா செத்து தான் போகும். காங்கிரஸும் விஷம், பிஜேபியும் விஷம். யாருக்கு? இந்திய ஒன்றியத்துக்கே ரெண்டுமே விஷம் தான். இந்திய ஒன்றியத்துக்கே 2 விஷம் தான். யார் ஆட்சிக்கு வரணும்? இங்கே யார் வந்தாலும் சரி கிடையாது. ஒவ்வொரு தேசியங்களையும் தனித்தனியாக விடணும். ஏன்னா பேருக்கு தான் ஒன்றியம். இது ஒன்றுமே கிடையாது. பேருக்கு ஒன்றியம் சொல்கிறாங்க. ஒன்றியம்னா என்ன? எல்லா மக்களும் கூட்டி ஒன்றியம் கூட கிடையாது, கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்பில் எல்லாரும் இருக்காங்க. இவங்க சொல்கிறத வச்சு கூட்டமைப்புன்னு தான் சொல்ல முடியும். கூட்டமைப்பில் எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் தனித்தனியாக ஆட்சி பண்ண விடணும். ஆனால் அந்த ஆட்சி அதிகாரத்தையும் பிடிங்கி வச்சுட்டு பிஜேபி தன்னுடைய கையில் வச்சுட்டு பண்ணுது. காங்கிரஸ் சொல்கிறாங்க, இப்போ ராகுல் காந்தி தான் பெரிய சக்தி, ராகுல் காந்தி தான் மாற்று. மக்களை கேட்டால் வெக்கமேலாம் மறுபடியும் அதே சொல்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போடுவீங்க கேட்டால் காங்கிரஸ் தான்.
எப்படி நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடலாம்? ராகுல் காந்தி அவர்கள் பண்ண தப்புக்கு அவங்க நேரு மாமா அவங்க தாத்தா பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டிருக்கணும். எந்த மன்னிப்புமே கேட்கல. இவங்க பாட்டி பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டிருக்கணும். கச்சத்தீவு தூக்கி கொடுத்தாங்க, இன்னி வரைக்கும் உண்மையை சொல்லலை. கேட்டால் வந்து அஃபிஷியலாக கொடுக்கணும், அதை கொடுக்கணும், உதவி பண்ணணும். நான் கேட்ட நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அஃபிஷியலாக பண்ணணும், அதை பண்ணணும்னு. இதெல்லாம் உண்மையா? உள்ளே என்ன நடந்ததுன்னு யாருமே சொல்லலை. உள்ளே ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும். இது பொய் தான். இது வரைக்கும் வெளியில் இவங்க சொல்கிறது எல்லாமே பொய். ஆனால் உள்ளே ஒன்று நடந்திருக்கும், உண்மை இருக்கும். அதை வந்து எந்த தலைவர்களும் ஒன்றும் தெரிவிக்கலை. திமுக தெரிவிக்கலை, அதிமுக தெரிவிக்கலை, பிஜேபி தெரிவிக்கலை. எல்லாரும் மக்களை கைக்கூலியாக வச்சுட்டு செயல்படுறாங்க. ஆனால் இப்போ யார் முன்னேறிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க? மோடி இங்கே யார் இங்கே இருக்கக்கூடிய நிலைமையில் ராகுல் காந்தி அவர்கள் வந்து மாற்று அவர் தாங்கிறாங்க. மக்களுக்கு அறிவு இருந்தால் கொஞ்சமாவது மக்களுக்கு அறிவு இருக்கணும். தமிழ் மக்கள் தான் எப்பவுமே உயர்ந்தவங்களா அறிவாளிகளாக இருக்காங்க. மோடிக்கு மாற்று யாரு? மோடிக்கு மாற்று ராகுல் காந்தின்னு சொல்கிறாங்க. இருங்க, ராகுல் காந்தி எல்லா தேசிய இனங்களையும் மதித்து எல்லா தேசிய இனங்களுக்கும் நான் முழுமையாக உரிமை கொடுப்பேன், எல்லா தேசிய இனங்களையும் நான் உரிமை கொடுத்து சுதந்திரமாக செயல்பட வைப்பேன். என்னை தமிழ்நாட்டுக்கிட்ட எங்கள் பாட்டி பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிடுங்க. என்ன தப்பு பண்ணாங்கன்னு சொல்லுங்க, மன்னிக்கிறது. ஆமாங்க, ஏன் கச்சத்தீவு தாரவாரத்து கொடுத்தாங்க, எத்தனை என்னுடைய தமிழ் ரத்தம் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. எங்கள் படகுலாம் எடுத்து ஏலம் விட்றாங்க. தமிழ்நாடு பொருளாதாரம் இன்னும் குறையுது. படகு எடுத்து ஏலம் விட்றாங்க. ஒரு படகு செய்யறதுக்கு 15 லட்சம் ஆகும். கச்சத்தீவு அது காரணம் சொல்ல முடியாது. கச்சத்தீவு கொடுத்து காரணம். அப்புறம் என்ன காரணம்? தமிழ் அங்க ஈழத்துல இவங்க பண்ண துரோகம், எங்க தமிழ் மக்களுக்கு பண்ண துரோகம் பெருசு. எனக்கு கேட்கும்போது எரியுது. நான் என்ன பண்றது, இந்த கோபமாக வருது கேட்கும்போதே. இவங்களுக்குலாம் ஓட்டு போடலாமா அப்படின்னு எனக்கு கோபம் வருது. இதை சொன்னா திராவிட கைக்குலிகள் பல பேர் அதெல்லாம் கிடையாது, திராவிடனும் என்ன பண்ணிட்டாங்க இவங்க. எனக்கு பேசுறதுக்கே புரிய மாட்டுது காங்கிரஸை பத்தி. அவ்வளோ துரோகம் பண்ணிருக்காங்க தமிழ் மக்களுக்கு. நினைச்சா தண்ணி வாங்கி தரலாம், அது பண்ணல. பிஜேபி பண்ணல, பிஜேபியும் பண்ணல, காங்கிரஸும் பண்ணல. இவங்க 2 பேருமே உருப்படாத கட்சி தான். யாரு ஆட்சிக்கு வர்றது? 2 பேர்ல யாரோ ஒருத்தர் வர வாய்ப்பு இருக்குல்ல? யாராவது மறுபடியும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இவிஎம்லாம் அவங்க பக்கம் திருப்பி வச்சுருக்காங்க. அதுக்கான சான்றுகள்லாம் பல சான்றோர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் சான்றாக இருக்குது, பாருங்கன்னு மறுபடியும் விழிப்புணர்வு. மோடிக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறீங்களா? மோடிக்கான வாய்ப்பு மறுபடியும் மக்களே ஓட்டு போடலாம் கூட அவர் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் என்ன? அப்படிதான் சொல்லக்கூடாது. எல்லாமே இந்த முறை நிறைய பேருக்கு ஓட்டே இல்லை, அது தெரியுங்களா? இந்த வாட்டி நிறைய பேருக்கு ஓட்டு இல்லை. எங்கள் கடையில் வந்து சொல்கிறாங்க, ஓட்டு இல்லைன்னு சொல்கிறது அது வேற ஒரு பிரச்சனைங்க. அது வந்து தேர்தல் ஆணையம் 100% ஓட்டுங்கிறாங்களா? அப்புறம் இவங்களே முதல்ல வழிவகை செய்யல. தேர்தல் ஆணையம் பட்டியல் விட்ட உடனே எனக்கு இருக்கா இல்லை செக் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை இல்லை. உங்கள் கடமை தான். நான் தான் போய் கேட்குறேன். நாங்கள் பூத் ஸ்லிப்பு இல்லை. தேர்தல் ஆணையம் ஒரு 3 மாசம் முன்னாலேயே பட்டியல் வெளியிட்டுருது. அதை வந்து சொல்லணும்ல, பட்டியல் இருக்கா இல்லையா அப்படின்னு. சரி, நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்குவோம். நாங்கள் தானே போய் செக் பண்ணணும். அப்புறம் என்னத்துக்கு எங்களை வரி கட்டுறது, புடுங்கி காசு புடுங்கி வச்சுக்கிற துறையிலலாம் எங்கள் பேர் இருக்குது. அவ்வளோ நீங்கள் நல்லவராக இருந்தால், அவ்வளோ இந்திய ஒன்றியம் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தால் பண்ண வேண்டியது தானே. எங்களை நீக்கிட்டால் நாங்கள் வரியை கட்டாமல் ஜாலியாக இருப்போம்ல, எவ்வளோ சந்தோஷமாக இருப்போம்ல. 1000 ரூபாய் வரி கட்டினா 1000 ரூபாய் லாபம். ஒரு டவர் ஃபோனை வெயிலுக்கு வாங்கி போடலாம், அவ்வளோ லாபம். ஆனால் நாங்கள் வரி கட்டுறோம்ல, இதுக்கெல்லாம் மட்டும் எங்கள் பேர் நிட்டுறீங்க. கேட்டால் ஜனநாயக கடமை ஆட்டணும்னு நீங்கள் அந்த கடமைக்கு நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஜனநாயக கடமை தானே ஓட்டு போடுறது. அந்த ஓட்டே இல்லைங்கிற அப்புறம் எப்படி கடமை செய்ய முடியும்? இப்போ நான் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கணும்னா நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் சம்பளமே கொடுக்க மாட்டேன், வேலை செய்யணும், எப்படி வேலை செய்ய முடியும்? சரி, தேசிய அளவில் நீங்கள் மோடிக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அது வந்து அவங்க இவிஎம்ல திருட்டு இதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. அப்படிலாம் இவிஎம்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. சான்றுகள் வச்சிருக்காங்க ஐயா. இவிஎம்ல வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, சான்றுகள் இருக்கு. கார்த்திக் அவர்களை நான் மைக்குக்கு ஓட்டு போட்டால் எனக்கு லைட் வரல அப்படின்னு சொன்னதுக்காக அவர் கைது பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பொய்யா? அப்போ ஒரு மனுஷன் தேவையில்லாமல் போய் சொல்லி 6 மாதம் உள்ளே போகலாமா? சரி, உச்சநீதிமன்றத்திலே அதெல்லாம் வழக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அதை நம்ம மதிக்கணும். ஏன்னா எல்லா மாநிலங்களையும் ஒரே கட்சி ஆட்சிக்கு வர்றதில்ல, பல மாநிலங்கள் பல கட்சிகள் ஆட்சிக்கு வர்றாங்க, ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. ஆகையில ஐயநாதன் ஐயா இருக்காரு. அவர் 2009 காங்கிரஸ் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தது காரணத்தை நான் தேடி போனேன். அப்படி தேடி போகும்போது இவங்க இவிஎம்ல வேலை செஞ்சுருக்காங்க, இவிஎம்ல தான் இந்த வேலை பண்ணியிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறேன். அப்போ காங்கிரஸ் 2014 பண்ணல, அப்போ பிஜேபி பண்ணிருச்சுல, இவங்க பண்ணாங்கன்னு. ஐயா மறுபடியும் சொல்கிறேன், பால் எல்லாமே ஒன்று தான். இதில் போடுற டீ, பூஸ்ட், காப்பி எல்லாமே வேறு. எல்லா தேசிய கட்சிகளும் ஒன்று தான், ஒரே பால். இதில் பேருக்கு பூஸ்ட் போட்டால் கம்யூனிஸ்ட்டு, டீ போட்டால் பிஜேபி,
ஹார்லிக்ஸ் போட்டால் கம்யூனிஸ்ட்டு, இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. எல்லாருக்கும் வேறுபாடு இருக்கு. ஒவ்வொரு காங்கிரஸ் வேற கொள்கை இருக்கு, பாஜக வேற கொள்கை இருக்கு, மோடி அடிக்க எல்லா மக்களையும் தேசிய இனத்தை அடிக்கிறதையும் தமிழ் மக்கள் அடிக்கிறது எல்லாரும் ஒரே மாதிரி தானே செயல்படுறாங்க. வாஜ்பாய் அவர்கள் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியானது இன்னைக்கு இந்தியாவே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியுமா உங்களால்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் பண்ணதை தான் பிஜேபி செயல்படுத்தியிருக்கு. இவங்களாம் பிஜேபிலாம் ஒன்றும் யோசிச்சு செயல்படுத்தலை. அதனால தான் பிஜேபி இருக்கவங்களும் அறிவு இல்லைங்கிறாங்க போல் நிறைய பேர் மக்கள்லாம். காங்கிரஸ் வந்து பெற்று போட்டதை பிஜேபி வளர்த்து விட்டுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து சில்லறை வியாபாரங்களில் ஆயுள வணிகத்தை தூண்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இங்கே முதலீடு செய்ய வச்சார். அதை தான் வாஜ்பாய் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியாகவே தொடங்கி அதுக்கு ஒரு அமைச்சர் வேறு போட்டு பாகிஸ்தானை தவிர எல்லா நாடும் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு மாற்றிட்டாரு. நீட் வந்து யார் கொண்டு வந்தது? காங்கிரஸ். அதை முன்னேற்றது யார்? பிஜேபி. ஜிஎஸ்டி கண்டுபிடிச்சது யார்? காங்கிரஸ். வளர்த்தது யார்? பிஜேபி. குழந்தை பெற்றது காங்கிரஸ், வளர்த்தது பிஜேபி. ஆனால் நீட்டு இப்போ சொல்கிறாங்களே அவங்க, இப்போ தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க இந்த மாநிலங்களுடைய முடிவுக்கு விடப்படும் அப்படின்னு நேரடியாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்களே. ஆனால் பிஜேபி தான் நீட் சொன்னால் எல்லாமே நடத்திடுறாங்களா? மோடி கூட தான் 15 லட்சம் தரேன், இன்னும் தரவே இல்லையே. இல்லை அந்த மாதிரி சொல்லலையே அவர். அந்த மாதிரி பார்ப்போம், பார்க்க தானே போகிறோம். இல்லை அந்த மாதிரி சொல்லலை. இன்னைக்கு ரெண்டு ஆளுமைகள், இந்த ரெண்டு ஆளுமைகளுக்குள்ள நிச்சயமாக மக்கள் மனதில் ஏதோ ஒரு பக்கம் தாக்கம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? மோடியா ராகுலா அப்படின்னா? ஆமாம், கண்டிப்பாக ஒரு தாக்கம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய மதவாத அரசியலில் யாராவது ஒரு கண்டிப்பாக ஒரு மாற்று வரணும் அப்படின்ட்டு. மதவாத அரசியலில் யார் ரெண்டு பேரும் மதவாத அரசியல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இது ராகுல் மோடி அவர்களை வந்து இந்து மதத்தை அரசியல் பண்ணுறாரு, ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வராங்க. சொல்லப்போனால் ரெண்டுமே ஒவ்வொரு கார்ப்பரேட்டு. காங்கிரஸ் வந்து உலகளாவிய கார்ப்பரேட்டை நிறுவும். மோடி அவர்கள் வந்து இந்திய ஒன்றியத்துக்குள்ளே, அதாவது இந்திய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டை நிறுத்தாரு. உதாரணத்துக்கு அம்பானி, அதானி இவங்கள மாதிரி ஆளுங்களை காங்கிரஸ் வந்து உலகளாவிய கார்ப்பரேட்டுகள் அவங்கள மாதிரி அனுப்பிவிடும். குளோபலைசேஷன் சொல்லி பிஜேபி உலகளாவிய கார்ப்பரேட்டுகளை வரவேற்கிறது இல்லையா? இந்திய ஒன்று பின்ன அம்பானிக்கு வந்து ஏர்போர்ட்டை விற்கிறது, பிஎஸ்என்எல் விற்று விடுறது, ஜியோவை கொடுக்கறது, ஜியோ விளம்பரப்படத்துக்கு மோடி வராராம். இது என்னங்கய்யா கதையாக இருக்குது? காங்கிரஸ் காலத்தில் இந்த மாதிரி நடந்துச்சு. அவங்களும் தனியார் துறையை ஊக்குவிச்சாங்க. அதான் ரெண்டு பேருமே ஒவ்வொரு கார்ப்பரேட். யார் வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் நடக்க போகிறதில்ல. இந்த இந்திய ஒன்றியத்தில் எல்லா தேசியங்களில் இருக்கக்கூடிய மக்களும் உணர்ந்து ஒவ்வொரு தேசியமும் விடுதலை அடையணும். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கோங்க, வேணாம் அடிமையில் இருக்காங்க. விடுதலை அடையணும் புதுசு ஏதோ. ஆமாம், நாங்கள் சொல்கிறது தானே இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு உரிமையாக செய்ய முடியுதா? இன்னைக்கு இப்போ இருக்கிற விடுதலை பத்தாதா உங்களுக்கு? அதாவதுங்க, ஏன் இதுக்கு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில உரிமைகள் எல்லாத்தையும் மத்திய அரசுங்கிறது பறித்து வச்சுக்குது. அப்போ மாநில அரசுகள் உரிமையாகவே செயல்படலையே. மாநில அரசுக்கு உரிமைகள் இருக்குது, மத்திய அரசுக்கு உரிமைகள் இருக்குது. உரிமைகள் இருக்குது. உதாரணத்துக்கு நீட்டை எடுத்துக்குவோம். நீட்டை வந்து ஒரு கல்வித்துறையை வச்சு அதை செயல்படுத்தணும். ஆனால் மாநிலங்களுக்கு அந்த உரிமை இல்லை, கொடுக்கவும் இல்லை. அந்த மத்திய துறையில் இருக்க அதுவே மனித மேம்பாட்டு துறைக்கு உள்ளே இருக்குது. ஹியூமன் சோர்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ளே இருக்குது. கல்வித்துறைன்னு அங்கே ஒன்று இல்லை. அப்போ இப்படி இருக்கும்பொழுது ஒரு சரியான முடிவு அவங்ககிட்ட இல்லை. 7 சிஸ்டர்ஸ் கண்ட்ரியில் ஆன பிரச்சனையெல்லாம் மோடி அவர்களோ கண்டுக்கல, ராகுல் காந்தி அவர்களோ கண்டுக்கல. எந்த பிரச்சனையா? 7 சிஸ்டர்ஸ், மேகாலயா, அசாம், மணிப்பூர் சொல்றீங்களா? மணிப்பூர் பிரச்சனை இதெல்லாம் யாருமே கண்டுக்கல. ராகுல் காந்தி போக முயற்சி பண்ணார். இருங்க, அதெல்லாம் சொல்லிடுறேன். அசாம், இங்கே இந்தியன் ஆயில் வந்து அசாம் வரைக்கும் போயிட்டு அசாம்லேருந்து அசாம் ஆயில் போகும், இந்தியன் ஆயிலும் போகாது. இந்த பிரச்சனைகள்லாம் பல இருக்குது. அதே போல் காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னா, மாநில பிரச்சனைகளே காங்கிரஸ் ஒரு பொட்டு கூட பேசல. அழியலைங்க, காங்கிரஸ் அழியலைங்க. நீங்க என்ன அழிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க? அப்போ ஏன் பிஜேபி வந்து? பிஜேபி காரரா நீங்க? அப்போ ஏன் பிஜேபி வந்து? அழிஞ்சு வரல, அவங்க தோத்துட்டாங்க, வராங்க. இன்னும் பல மாநிலங்கள் காங்கிரஸ் வந்து மாநில பிரச்சனைகளை பேசியிருந்தா திமுக அடிச்சு தூக்கி காங்கிரஸ் வந்திருக்கலாம். ஆட்சியில் தனித்து நிற்கக்கூடிய சக்தி காங்கிரஸுக்கு இருந்திருக்கும். ஆனால் காங்கிரஸ் இனி வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகவோட கை கோர்த்து தான் நிற்கிது. திமுகவும் காங்கிரஸ் கூப்பிட்டுக்குது, அது ஏன்னு தெரில. ஆனால் காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் தனித்து நிற்கக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் மாநில பிரச்சனைகளை பேசவும் பேசாது. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு மாநில கட்சியை ஆண்டுகிட்டு இருக்குங்க. கேரளாவில் கமிஷன் ஆண்டுகிட்டு இருக்காங்க. சரி, எந்த கம்யூனிஸ்ட் ஆடுறாங்க? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆடுறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டா மம்தா பானர்ஜி வர்றதுக்கு முன்னாடியே கம்யூனிஸ்ட் ஆட்சி விழுந்துருச்சு. சரி, மம்தா பானர்ஜி வந்து விழுந்தா சரி, மம்தா பானர்ஜி வந்து ஒரு பவராக வந்துட்டாங்க, அதை வேணால் வச்சுக்கலாம். ஆனால் மம்தா பானர்ஜி வர்றதுக்கு முன்னாடி
முன்னாடியே கம்யூனிஸ்ட் அங்கே விழுந்துருச்சு. இல்ல. கம்யூனிஸ்டோங்கிறது கம்யூனிஸ்ட கொள்கையாகவே இருக்கே தவிர இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பல தேசிய இனங்கள் பிரச்சனையோ அல்லது மாநில பிரச்சனைகளையோ பேசலை. காங்கிரஸ் இதே மாதிரி பண்ணி தான் வீழ்ந்தது. தேசிய பிரச்சனைகள் அந்த காலத்தில் பேசினாங்க. அரிசி பஞ்சம் வந்தது, அதை பற்றி அவங்க எதுவும் பேசலை. அதுக்கு மாற்றாக கோதுமை எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் அரிசி பஞ்சம் ஏன் வருது, எதுக்காக வருதுன்னு அவங்க அறிஞ்சு இதை பண்ணியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் நின்று இருக்கும். நிற்கலை, அதுக்கு தான் காரணம். இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியில் வந்தால் கூட காங்கிரஸ் நிற்காது. ஏன்னா அவங்க மாநில பிரச்சனைகள் பேசினாங்கன்னா நிற்பாங்க, இல்லைன்னா நிற்கவே முடியாது அவங்களால. ராகுல் இப்போ எடுபடுவாரா மாட்டாரா தெரியாது. தெரியாது. இப்போ கூட அவரை யாரும் பிரதமர் ஆக்கிறதுக்கு தயாராக இல்லை. அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்குது. ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் தான்ப்பா பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கனவில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்து மம்தா பானர்ஜி நான் தான் பிரதமர் அப்படிங்கிற ஒரு இதில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி என்னமோ இவங்க 2 பேரும் கடந்து போகிற மாதிரி சென்ட்ரி மீட்டிங் எகிரி குச்சி போகிறாரு. இது என்ன கதைனே தெரில. ராகுல் பிரதமர் ஆவாரா மாட்டாரா? வரப்போதில்ல, ரிசல்ட் பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிமைக்காக ஸ்டாலின் பாரதி மிக்க நன்றி. நன்றிங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.